செம்பியன் படம் பார்த்துட்டு இப்போ தான் வெளியில் வரோம். படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. லோக பத்மநாதன் இயக்குனர், புதிய இயக்குனர், நல்லா பிடிச்சகரமான ஒரு படம். இது மக்களுக்கு வந்து இப்போ போய் சேர வேண்டிய படம் தான் அது. டைரக்ஷன்லாம் வந்திருக்கு, மியூசிக் நல்லா வந்திருக்கு. அது இல்லாமல் அவர் தான் தயாரிச்சிருக்காரு வேற. இந்த சின்ன பட்ஜெட் படத்தை இவ்வளோ அழகாக கொண்டு வந்து மக்கள் மத்திய சேர்த்ததுக்கு நம்ம விளம்பரம் ரொம்ப முக்கியமான காரணம். நல்ல விளம்பரம் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. மக்களுக்கான படம் தான் அது. இல்லை, இந்த படத்தை வந்து எந்த சமூகத்தையும் சார்ந்து தமிழ் பர்டிகுலராக சொல்லலை, தனியாக பிரித்து சொல்லியிருக்காங்க. சமூக ரீதியாக பேசியிருக்காரு டேரக்டர். ஆனால் புரட்சியான டேரக்டர் தான். கண்டிப்பாக வந்து மாரி செல்வராஜுக்கு அடுத்து வந்து இந்த படம் வந்து இயக்குனர் நல்ல பேர் வாங்கிக்கணும்னு நம்புகிறோம். எல்லாமே நல்லா ஆடியன்ஸ் மத்தியில் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாமே. அதில் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லை. புது ஆர்டிஸ்ட் மாதிரி தெரியல, எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. செம்பியன் மாதேவி செலிபிரிட்டி ஷோ வந்து இப்போ கமலா சினிமாஸில் பார்த்துட்டு வரோம். ஆடியன்ஸ்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே தியேட்டர்ல வந்து பார்க்கக்கூடிய அமைய வகையில தான் இருக்கு படம். லோக பத்மநாபன் அவர் தான் வந்து படத்தை இயக்கி தயாரிச்சு மியூசிக் பண்ணி நடிச்சிருக்காரு. புதுமுகம்ன்ற மாதிரியான எந்த வித பதட்டமும் இல்லாம ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. யதார்த்தமா எந்த விதமான ஹீரோ பில்டப் எதுவுமே இல்லாம ஒரு சராசரியான நார்மல் கிராமத்து கதையை கொடுத்துருக்காரு. படத்தை பார்த்து என்ஜாய் பண்ற லெவல்ல தான் இருக்கு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. குறிப்பா வந்து ஏனோடி சாங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. வேல்முருகன் சார் பாடி இருக்கிற பாக்குறா துண்டாக்கும் பார்வதா பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கதை வந்து முக்கியமா கிராமத்து மக்களை பத்தின கதை. அதுல தேர்ந்தெடுக்கிற நடிகர்கள் எல்லாருமே அந்த பாத்திரங்களுக்கு ரொம்ப நேச்சுரலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான உறுத்தலுமே இல்லாம ஒரு கிராமத்துக்கு நம்ம போய் பார்த்துட்டு வர்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் நல்லா நிறைய படங்கள் இந்த மாதிரி ஜாதி படங்கள் பார்த்துருக்கோம். ஆமா, என்ன சொல்ல வராங்க, என்ன அதேதான் ஜாதி விஷயம் சொல்ல வராங்க. ஒரு உண்மை சம்பவத்தை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸில் அது மாதிரி தெரிஞ்சது. ஆமாம், நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அஞ்சு பாட்டு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. படம் அருமையாக இருக்குது. நான் நடிச்சிருக்கிறேன், நான் ஒர்க் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வரல. இந்த காலகட்டத்துக்கு தேவையான படம். ஏன்னா ஒரு நல்லா படித்து பட்டதாரி அதிகமாக வந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல நாகரிகங்கள் வளர்ந்துட்டு இருக்கு. ஆனால் இன்னும் கிராமத்தில் இந்த மாதிரியான சாதிய வன்கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்குது. அதான் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து நிறைய பேச்சுக்கு உட்படுத்தணும், கருத்தியல் ரீதிக்கான உட்படுத்தும் போது அதுக்கான தீர்வு கிடைக்கும். நல்லா இருக்கு, பாருங்க. உங்களை மாரி மீடியாக்கள் தான் சப்போர்ட் பண்ணேன். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு போங்க. ஆமாம், ஹீரோ தான் டைரக்டர், மியூசிக் அவர் தான், தயாரிப்பு அவர் தான். பாட்டில் அவ்வளோ அருமையாக வந்திருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பாட்டுலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. காதல் மேட்டு தான். மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் மீறி அந்த காதல் ஜெயிக்குது. அதான் விஷயம். படம் நல்லா பண்ணிருக்காங்க. உடனே நம்மளுக்கு பிடிச்சிரும். அந்த மாதிரி தான் இருக்கு. குத்துப்பாட்டு, லவ் சாங், எமோஷனல் சாங் எல்லாமே நல்லா வந்திருக்கு. படத்துல என்ன மெயினா அவங்க சொல்ல வந்திருக்காங்கன்னா, கேஸ்டிசம் பார்க்காதீங்கன்ற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு சொல்றது. ஏன்னா எல்லா படத்துலயும் வந்து லவ் பண்றவங்க வந்து அட்லாஸ்ட் சேர்ற மாதிரி இருக்காது, இன்டர் கேஸ்ட்ல சேர்ற மாதிரி இருக்காது. ஆனா இதுல வந்து எப்படி இருக்குன்னா 2 பேர் சேர்ற மாதிரி இருக்கு. ஸோ அது பார்க்கும்போது நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கு. கேஸ்ட் பார்க்காதீங்கன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. இது எல்லாருமே புதுசு. ஆனா யாருமே புதுசா நடிச்சிருக்க மாதிரி தெரியல. எல்லாம் வில்லனும் சரி, ஹீரோ சரி, ஹீரோயினும் நியூ தான். அவங்க எல்லாருமே வந்து சப்ஜெக்ட்டுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டா பண்ணியிருக்காங்க, கரெக்டா கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப கேஸ்ட்ன்னு ரொம்ப இது பண்ண தேவையில்ல. எல்லாருமே பார்க்கலாம். என்ன வேற கேஸ்ட் 2 பேரும் ஒன்று சேர்றாங்க, எதை பத்தியும் மைண்ட்ல நினைக்காம. அது இந்த காலத்துல நடக்கிறது தான். இது அதை வந்து கொஞ்சம் முன்னாடியே இது பண்ண மாதிரி, ஸ்டார்ட் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வருவேன் சார். ஆக்சுவலாக ஒரு நெகட்டிவ் ரோல் கொடுத்துருக்காங்க. அந்த ஹீரோனை கிட்னாப் பண்ணுற சீன் பண்ணிடுறேன். நல்லா தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் நல்லா விசிலோட தான் பார்த்தாங்க சார். ஆக்சுவலாக நல்லா தான் அந்த ரெஸ்பான்ஸு. நிறைய பேர் ஹேண்ட் ஷேக் பண்ணாங்க. ஸோ நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. என்னுடைய போர்ஷன் நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. பட் அது வரைக்கும் ஹாப்பி. படம் ஓவரால் நல்லா இருக்குது சார். அதுவும் முக சுடிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. எல்லாம் நல்லா பீஸ்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எதிர்பார்த்ததை விட ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். மக்கள் மத்தியில் ஒரு கியூரியாசிட்டி, எதிர்பார்ப்பு. முக்கியமாக நான் சொல்ல போனேன்னா நம்மளுடைய டைரக்டர் சார், அது மீன் லோக பத்மநாதன் சார் வந்து இது ஒரு விழிப்புணர்வு படமாக எடுத்திருக்காங்க. ஸோ மக்கள் மத்தியில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தூத்துக்குடியிலேருந்து வந்து இந்த படத்தில் செகண்ட் ஹீரோனாக பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. செம்பியன் மாதவி படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த லோக பத்மநாதன் சாருக்கு மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் வந்து ரீனா. நான் வந்து இந்த செம்பியன் மாதவியில் ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன்.
இருக்கேன். இது வந்து ஒரு பெஸ்ட்டான மூவின்னு சொல்லலாம் சார். ஒர்க் பண்ணும்போதிலும் இருந்தும் சரி, இப்போ வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு மூவி பண்ணி இந்த மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். சாங்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு சார். நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், நல்லாவே வந்திருக்கு. நீங்கள் வந்து 100% வந்து பார்க்கலாம். ஐயோ என்னடா இது புது படமாக இருக்குது, பார்க்கலாமா வேணாமா அப்படின்றது நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அப்படி இருக்கிறது வரை நீங்கள் வந்து பாருங்கள். ஒன்ஸ் அதை பார்த்தீங்கன்னா தானே நாங்கள் கொஞ்சம் வெளியே வர முடியும். ஸ்மால் பட்ஜெட் மூவினா அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். நீங்கள் வந்து பார்ப்பீங்க, நான் நம்புகிறேன். நிறைய சாதி படங்கள் இந்த மாதிரி காதல் படம்லாம் வந்திருக்கு. ஸோ அதுல இருந்து இது என்ன ஸ்பெஷலா இருக்கு? எதுக்காக இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு சோசியல் மெசேஜுக்காக இந்த படத்தை பார்க்கலாம் சார். கண்டிப்பாக பார்க்கலாம்.